வீட்டின் ஹாலில் பட்டு சேலைகளும் விலை உயர்ந்த துணிகளும் மலை போல குவிந்து கிடந்தன. அஸ்வின் அழைத்து வந்திருந்த அந்த துணிக்கடைக்காரர் ஒவ்வொரு சேலையாக எடுத்து பரப்பி கொண்டிருக்க வீட்டின் பெண்கள் உற்சாகமாக துணி எடுத்து கொண்டிருந்தனர். அம்மா, இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கும் என்று ஆஷா சொல்ல, எனக்கு இப்படி ஜிகு ஜிகுன்னு சாரியெல்லாம் வேண்டாம், எனக்கு சாதாரண புடவை போதும் என்றார் செல்லம்மா. அம்மா, அப்போ அந்த ஜிகு ஜிகு சாரியை நான் எடுத்துக்கிட்டா என்று வள்ளி கேட்டாள். ஏண்டி, நீ என்ன கல்யாண பொண்ணா இந்த சாரியை எடுக்க போற? ஆஷா சொன்னாள். உடனே வள்ளி, அப்போ அம்மா மட்டும் என்ன கல்யாண பொண்ணா? அம்மாவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதா என்று கேட்டாள். மாறி மாறி கிண்டல் அடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் துணிகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் வர்ஷினியின் உள்ளுக்குள் எரிமலை குமுறி கொண்டிருந்தது. மெதுவாக தன் அத்தையின் அருகில் சென்ற வர்ஷினி தாழ்ந்த குரலில் ஆனால் உறுதியாக சொன்னாள். அத்தை, எனக்கு இந்த துணி எதுவும் வேண்டாம் அத்தை. எனக்கும் ஆகாஷுக்கும் நாங்கள் ஏற்கனவே கடையில் போய் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம், அதுதான் எனக்கு வேணும். அவள் சொன்னதை கேட்டதும் அத்தையின் முகம் சுருங்கியது. ஓ, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு வரீங்களாக்கும். ஒரு வார்த்தை வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு தோணலையா என்று வார்த்தையை விட்டார். ஆகாஷ் வர்ஷினியை பார்த்து, ஏன் வர்ஷு, வாயை மூடிட்டு இருக்க மாட்டியாடி? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பெருசு பண்ணுற? எல்லாரும் எடுக்கிறாங்க இல்லை, நீ அமைதியாக இருக்க வேண்டியது தானே என்று மெல்ல கடிந்து கொண்டான். இல்லை ஆகாஷ், எனக்கு இந்த துணி தேவையே இல்லை, அது எனக்கானதே இல்லை என்று வர்ஷினி பிடிவாதமாக சொன்னாள். ஆகாஷ் அவன் அம்மாவிடம், அம்மா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கா, அதான் போய் அதை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம், இனி காசு மட்டும் கொடுத்துட்டா போதும் என்றார் வர்ஷினியின் பக்கம் சாய்ந்து. அத்தையின் கோபம் இன்னும் கூடியது. என்னத்துக்கு? இவங்க தான் எல்லாம் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் இந்த மகாராணிக்கு அவளுக்கு பிடிச்சாதான் உடுப்பாளோ? ஒரு நாள் பிடிக்காததை உடுத்தினா என்ன குறைஞ்சா போயிட போகுது என்று எல்லார் முன்னாடியும் கேட்டார். அப்போது வள்ளியும் ஆஷாவும் வந்து அவரை சமாதானப்படுத்தினார்கள். விடுங்க அம்மா, சின்ன விஷயத்தை இப்படி பெருசுப்படுத்தாதுங்க. அண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை போட்டுட்டு போகட்டும், நாம எல்லாம் நமக்கு பிடிச்சதை தானே எடுக்கிறோம், அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் என்றார்கள். என்னவோ பண்ணி தொலைங்க, நான் சொல்கிறத யாராவது கேட்கவா போகிறீங்க? ஆள் ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க, பெரிய மனசி பேச்சுக்கு எங்கே மதிப்பு இருக்கு என்று சலித்து கொண்ட செல்லம்மா தான் செலக்ட் பண்ணிய புடவையை எடுத்து அஸ்வினிடம் கொடுத்து, தம்பி, இதுதான் எனக்கு, வெள்ளை போட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். அஸ்வின் வர்ஷினியிடம், நீங்கள் ஒன்றும் கூச்சப்படாதுங்க, எல்லாருக்கும் தானே ட்ரெஸ் எடுத்து தரேன், நீங்களும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னான். ஆகாஷின் அப்பா பதிலுக்கு, அதான் உனக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணியாச்சுல்ல, அது அங்கே இருக்கட்டும், அதை கல்யாணத்துக்கு கட்டிக்க, இப்போ ஒன்று எடு, முதல் நாள் நிச்சயதார்த்தத்துக்கு கட்டிக்கலாம் என்று சொன்னார். வர்ஷினி அவரிடம், இல்லை மாமா, வேண்டாம், அதுக்கு ஏற்கனவே எங்கிட்ட புடவை இருக்கு என்று சொன்னாள். சுப்பையாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. வர்ஷினி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எப்போவுமே பிடிவாதமாக தான் இருப்பியா? அப்படி அத்தனை பேர் முன்னாடி கேவலப்படுத்த நினைக்கிறியா? ஒரு புடவை எடுக்க கூட உன்னோட ஈகோ தடுக்குதில்ல, அவங்க வீட்டில் போய் நம்ம எடுக்கணுமான்னு ஈகோ தானே என்று வார்த்தைகளை அள்ளி வீசினார். வசந்த் அங்கு வந்து பார்த்தான். அவனுக்கு நிலைமை சரியாகப்படவில்லை. அவர்கள் சும்மாவே வர்ஷினியை ஏதாவது சொல்லிக்கொண்டு இருக்க விட மாட்டார்கள். இப்போது புதிதாக இந்த புடவை பிரச்சனை வேற. வசந்தின் மண்டை உடைந்தது. படபடவென்று உள்ளே வந்து வசந்த் அதிலிருந்து ஒரு மயில் பச்சை நிறத்தில் டிசைனர் சாரி ஒன்றை எடுத்தான். அப்பா, அன்னைக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சு, இனி இதை பெருசுபடுத்த வேண்டாம், விட்டுடுங்க என்று சொன்னான். எனவே அவரும் அமைதியானார். அஸ்வின் நடப்பதெல்லாம் பார்த்து கொண்டு நக்கலாக சிரித்து கொண்டிருந்தான், யாருக்கும் தெரியாமல். சரியாக அந்த நேரத்தில் ஆகாஷுக்கு ஃபோன் வந்தது. அது ஸ்டேஷன் ரைட்டர் சுடலை. சொல்லுங்க சுடலை என்றான் ஆகாஷ். சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல, அந்த விக்கி தப்பிச்சிட்டான்னு. அவனை பற்றி எந்த தகவலும் தெரியலை சார், நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், அவன் யார் கூட இருக்கான்னு கூட தெரியல என்றார் சுடலை. ஆகாஷ் சற்று யோசித்துவிட்டு, சரி, எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுறேன் என்றார். அப்புறம் சார், ஸ்டேஷனில் ஒரு அண்ணன் தம்பி சொத்து விஷயமா சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் வர முடியுமா சார்? ஆகாஷ் தன் கடமையை உணர்ந்து, சரி சுடலை, நான் இப்போவே கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். வீட்டில் இருந்தவர்களிடம், ஒரு அர்ஜென்ட் வேலை, ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன் என்றான். உடனே ஆகாஷின் அம்மா உள்ளே இருந்து ஓடி வந்தார். டே தம்பி, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குது, லீவு போடுன்னு அன்னைக்கே சொன்னேன், நீ இன்னும் டியூட்டின்னு அலைஞ்சிட்டு இருக்கியேடா. கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது, ஒன்னில் பொண்டாட்டி கூட ஊர் சுற்றுற, இல்லை வேலைன்னு வெளியே போகிற, வீட்டு வேலையெல்லாம் யாருடா பாப்பா என்று கத்தினார்.
அம்மா லீவு அப்ளை பண்ணிட்டேம்மா. இது ஒரு முக்கியமான கேஸ் போல், அவங்களால சமாளிக்க முடியலைன்னு கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்று சொன்னான். என்னவோ பண்ணு, நான் சொன்னால் என்ன கேட்கவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா உள்ளே போனார். வர்ஷினி அவனை ஏக்கத்துடன் பார்த்தாள். ஆகாஷ் அவளது கண்களை பார்த்து, வர்ஷு நீ உள்ளே போய் இரு, நான் வந்து பேசிக்கலாம் என்று ஆறுதல் சொன்னான். பின்பு மகிழை தூக்கி கொண்டு, வர்ஷு பாப்பா இங்கே இருந்தா உனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது, நான் இவனை உன்னோட அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மகிழுடன் கிளம்பினான். வர்ஷினி ஒரு விதமான தனிமை உணர்வுடன் தன் அறைக்கு சென்று கதவை திறந்தே வைத்துவிட்டு அமர்ந்தாள். ஹாலில் துணி எடுக்கும் வேலைகள் முடிந்து பணமெல்லாம் செட்டில் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அஸ்வின் கிளம்புவதற்கு தயாரானான். ஆனால் அவனது தந்திர மூளை வர்ஷினியை ஒருமுறை சீண்ட வேண்டும் என்று துடித்தது. அகிலாவுக்கு தைத்து கொடுத்த பிளவுஸை எடுத்து வைத்துக்கொண்டு அத்தையிடம் சென்றான். அத்தை, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் மருமகள் கிட்ட காட்டி சரி பண்ணலாமா என்று கேட்டான். பண்ணு தம்பி, அவள் அந்த ரூமில் தான் இருக்கா, போ போய் கேட்டுட்டு வா என்றார் அத்தை. வர்ஷினி ரூமில் அமைதியாக அமர்ந்து நடந்தது அனைத்தையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது யாரோ ரூமுக்குள் வருவது தெரிந்தது. ஆகாஷ் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அஸ்வின் உள்ளே வந்து கதவை சத்தமில்லாமல் சாத்தி தாழ்பால் போட்டான். வர்ஷினி பதறிப்போய் எழுந்தாள். டே அஸ்வின் பொறுக்கி, என்னடா பண்ற நீ? இப்போ கத்திடுவேன் பாரு, வெளியே போடா நாயே என்று சீறினாள். அஸ்வின் சிரித்து கொண்டே அவளை நெருங்கினான். கத்து 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 கத்துடி கத்து, தைரியம் இருந்தால் கத்தித்தான் பாரு. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், நீ செத்த, வெளியே போடா துரோகி என்று சொன்னாள். என்ன வர்ஷு, ரொம்ப தைரியமாக பேசுகிற, பயம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சமாளிக்கிற தைரியம் வந்துடுச்சா, இல்லை எல்லாத்தையும் அவன் புருஷன்கிட்ட சொல்லிட்டியா என்று அவன் கேட்டபோது வர்ஷினி அதிர்ந்து போனாள். அவளது முக மாற்றத்தை அஸ்வின் நன்றாக கவனித்தான். பழைய வர்ஷினிக்கும் இப்போதைய வர்ஷினிக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை அவன் உணர்ந்தான். வர்ஷினி அவனது கண்களை நேராக பார்த்து, உனக்கு இப்போ என்ன வேணும்? அதான் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, நான் வேற நீ வேற, இத்தனை வருஷம் எங்கடா செத்து கிடந்த, இப்போ எதுக்காக வந்து என்னோட வாழ்க்கையில் விளையாடுற என்று ஆத்திரமாக கேட்டாள். அஸ்வினின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கோபம் வெடித்தது. ஆமாண்டி ஆமா, நான் நிறைய பொண்ணுங்க கூட பழகி இருக்கேன், நீயும் அதே போல ஒரு பொண்ணா இருந்திருந்தா சரிதான் போடின்னு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணின? என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டல. உன்னை சும்மாவே விடக்கூடாதுன்னு தாண்டி இத்தனை வருஷமாக உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ வந்திருக்கேன். அவன் அவளது முகத்துக்கு அருகில் வந்து மெல்லிய குரலில், அன்னைக்கு உண்மையாடி நின்று பிரச்சனை பண்ணியிருந்தேன்னு வச்சிக்க, நீ உன் வீட்டு சப்போர்ட்டோட என்னை எதிர்த்து நின்றுப்ப. ஆனால் இப்போ பார்த்தியா, உன்னை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் அணுவாக கொல்றேன் பார்த்தியா, இதாண்டி அஸ்வின், இது ஆரம்பந்தான். என்னோட வாழ்க்கையோட லட்சியத்தை அழிச்ச உன்னை சும்மாவே விடமாட்டேன். அகிலாவை வச்சு இன்னும் உன்னை என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாருடி. அவன் பேச பேச வர்ஷினியின் உள்ளுக்குள் அன்று கல்லூரியில் நடந்த அந்த பயங்கரமான ரகசியம் ஒரு புயலாக எழத் தொடங்கியது. அஸ்வினின் லட்சியத்தை அழிக்கும் அளவுக்கு வர்ஷினி என்னதான் செய்தாள்? அஸ்வின் அந்த அறையை விட்டு வெளியேறிய போது அவனது பாதங்கள் தரையில் பட்ட சத்தம் கூட வர்ஷினிக்கு ஒரு இடி ஓசை போலவே கேட்டது. அவன் ஹாலுக்கு சென்று, சரியத்த, துணி எடுக்கிற வேலை முடிஞ்சுது, நான் கிளம்புறேன், அகிலா வேற ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, இனி நம்ம ஃபங்க்ஷனில் நேரடியாக சந்திப்போம் என்று ஒரு மிக சிறந்த குடும்ப பாங்கான மனிதனைப் போல விடைபெற்று சென்றான். அவன் சென்ற திசையையே வர்ஷினி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. இதயம் ஒரு விதமான பதற்றத்தில் துடித்து கொண்டிருந்தது. மெல்ல கண்கள் சொருக அவளது நினைவு சுருள்கள் பல வருடங்களுக்கு பின்னால் சுழன்றன. அதே இருண்ட மாலை பொழுது, அதே வஞ்சகம் நிறைந்த காற்று, கடந்த காலத்தின் இருண்ட பக்கம். அன்று அந்த கெஸ்ட் ஹவுஸில் அஸ்வின் தலையில் அந்த மரப்பெட்டியால் ஓங்கி அடித்துவிட்டு தன் மானத்தை காக்க வர்ஷினி அறையை விட்டு வெளியேறிய போது அவளது உலகம் தலைகீழாக மாறியிருந்தது. அவளது மூச்சுக்காற்று அனலாக தகித்தது. எப்படியாவது அந்த இடத்தை விட்டு தப்பித்தால் போதும் என்ற வேகம் அவளது கால்களில் இருந்தது. ஆனால் அந்த வீட்டின் வராண்டாவை தாண்டும் முன்பே அஸ்வினின் நண்பர்கள் 4 பேர் அவளை வழிமறித்தனர். அவர்கள் ஏற்கனவே போதையில் இருந்தனர். அவர்களின் கண்கள் காமத்தால் சிவந்திருந்தன. எங்க ஓடுற? எங்க மச்சானை அடிச்சிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தியா?
என்று ஒருவன் கரகரப்பான குரலில் கேட்டபடி வர்ஷினியின் கையை பிடித்து இழுத்தான். வர்ஷினி திமிரினாள். விடுங்கடா, என்ன விடுங்கடா, உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லையாடா என்று அவள் கதறினாள். ஆனால் அந்த அரக்கர்களுக்கு பாசம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்கவில்லை. ஒருவன் அவளது தாவணியை பிடித்து பலமாக இழுக்க அது சரக் என்ற சத்தத்துடன் கிழிந்தது. வர்ஷினிக்கு தான் நிர்வாணமாக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. தன் இரு கைகளால் மார்பை இறுக்க மூடிக்கொண்டு ஒரு மூலையில் ஒடுங்கி போனாள். அந்த 4 பேய்களும் அவளை சூழ்ந்து கொண்டு அவளிடம் பலவந்தமாக நடக்க முயன்றனர். வர்ஷினியின் அலறல் அந்த தனிமையான தென்னந்தோப்பு பகுதியில் எவருக்கும் கேட்காது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அங்கே ஒரு மனிதாபிமானம் துடித்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த 4வரில் ஒருவன் நிலைகுலைந்து விழுந்தான். அவனது மண்டையிலிருந்து இரத்தம் தெறித்தது. பின்னால் இருந்து ஒரு உருவம் கனமான மரக்கட்டையோடு ஆவேசமாக நின்று கொண்டிருந்தது. வர்ஷினி மிரட்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே நின்றது சரவணன். அவனது முகம் இத்தனை நாள் வர்ஷினி பார்த்தது போல சாந்தமாக இல்லை. அவன் முகம் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடும் வீரனை போல கோபத்தால் ஜொலித்தது. சரவணன் சற்றும் தாமதிக்காமல் தன் சட்டையை கழற்றினான். இந்த வர்ஷு, இதை முதல்ல போட்டுக்கோ என்று அவளிடம் நீட்டினான். வர்ஷினி அழுது கொண்டே சட்டையை வாங்கி அணிந்து கொண்டாள். சரவணா, நீ எப்படி இங்க? நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்று விம்மி விம்மி பேசினாள். அப்போது பின்னால் இருந்து ஓடி வந்த சுமதி வர்ஷினியை கட்டி கொண்டு விம்மினாள். அவளுடன் மஞ்சுவும் இருந்தாள். சுமதியின் கண்கள் அழுது அழுது வீங்கி இருந்தன. வர்ஷு, நான் தாண்டி சரவணனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ அஸ்வினை பார்க்க போறேன்னு சொன்னதுல இருந்தே எனக்கு கொலை நடுங்கிடுச்சுடி. 1 மணி நேராகிய உன்னை காணலன்னதும் நான் பதறி போய் சரவணா கிட்ட சொன்னேன். நாங்கள் காலேஜ் கிரவுண்டில் வந்து பார்த்தா நீ இல்லை. அப்போ தான் மஞ்சுவை எதேச்சியாக பார்த்தோம். அவள் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றியும் இங்கே அஸ்வின் செய்கிற அக்கிரமங்களை பற்றியும் சொன்னா. நீ இங்கே தான் இருப்பேன்னு சந்தேகப்பட்டு ஓடி வந்தோம். நல்ல வேளை நாங்கள் சரியான நேரத்துக்கு வந்துட்டோம் என்று சுமதி சொன்னாள். மஞ்சு கீழே விழுந்து கிடந்த அந்த பொறுக்கிகளை பார்த்து ஆவேசப்பட்டாள். சரவணா, இவங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுப்போம். இவனுங்க ஆட்டம் அடங்கணும் என்றாள். சரவணன் நிதானமாக சொன்னான். இல்லை மஞ்சு, அவசரப்படாதுங்க. இப்போ போலீஸ் கேஸ்னு போனால் வர்ஷினியோட பேர் தான் கெட்டு போகும். வர்ஷோட வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க அவளை கொன்னே போட்டுடுவாங்க. இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுடுவோம். இவனுங்க குடிச்சிட்டு மயங்கி விழுந்ததா கிடக்கட்டும். இங்கே நடந்த எதுவுமே யாருக்குமே தெரியாது. இவனுங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இவனுங்களுக்கும் ஆபத்துன்னு நல்லாவே தெரியும் என்று சொல்லிவிட்டு வர்ஷினியை அழைத்து சென்றான். வர்ஷினியின் தாவணி கிழிந்து அவளது உருவமே கலைந்து போய் இருந்தது. ஒரு கார் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமதி புத்திசாலித்தனமாக பிரின்சிபல் அறைக்கு சென்று, சார், வர்ஷினி கிரவுண்டில் விளையாடும்போது தவறி விழுந்துட்டா. அவளுக்கு பலமான அடி. நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று ஒரு பொய் லெட்டர் கொடுத்து அனுமதி வாங்கினாள். சரவணனும் சுமதியும் வர்ஷினியை அவளது வீட்டில் கொண்டு போய் விட்டனர். வர்ஷினியின் நிலையை பார்த்து அவளது அம்மா பதறிப்போனார். என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஏன் இப்படி இருக்கா என்று அலறினார். சுமதி சமாளித்தாள். ஒன்றுமில்லை ஆண்டி, காலேஜில் ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு. அதில் கேர்ள்ஸ் ஒருத்தர் பிடிச்சி இழுத்து விளையாடுனதில் வர்ஷினியோட தாவணி கிழிஞ்சிடுச்சு. மற்றபடி பயப்பட ஒன்றுமில்லை. அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். வர்ஷினி அன்று காப்பாற்றப்பட்டாள். ஆனால் அஸ்வின் இன்று இவ்வளவு வன்மத்தோடு இருப்பதற்கு காரணம் வர்ஷினி தப்பித்தது மட்டுமில்லை. அந்த கெஸ்ட் ஹவுஸ் அறைக்குள் வர்ஷினி அஸ்வினை தலையில் அடித்தது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் அவனது கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில் வர்ஷினி அங்கே செய்த அந்த ஒரு காரியம் என்ன? அவனது லட்சியம் என்று அவன் எதை சொல்கிறான்? அஸ்வின் ஏன் இவ்வளவு வெறியோடு அவளை துரத்துகிறான்? வர்ஷினி இப்போது தன் அறைக்குள் அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு யோசித்தாள். அஸ்வின் இன்னும் ஆக்ரோஷமாக மாறப்போகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவன் வசந்தின் வாழ்க்கையை வைத்தும் அகிலாவை வைத்தும் என்ன செய்ய போகிறான் என்ற கவலை அவளை உலுக்கியது. அன்று இரவு வானம் கருத்து மேகங்கள் ஒன்றோடொன்று போரிட்டு கொண்டிருந்தன. ஆகாஷ் ஸ்டேஷன் வேலைகளை முடித்துவிட்டு உடல் சோர்ந்து போய் வீட்டிற்கு வந்தான். அறைக்குள் நுழைந்தவன் தன் சீருடையை கூட மாற்ற தெம்பில்லாமல் மெத்தையில் பொத்தென்று விழுந்தான். அவனது கண்கள் உறக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தன. வர்ஷினி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. ஆகாஷ், மகிழ் எங்க? அவனை உங்க கூட கூட்டிட்டு வரலையா என்று பதற்றமாக கேட்டாள். ஆகாஷ் கண்களை மூடபடியே, நான் கிளம்பும்போது மகிழ் தூங்கிட்டான் வர்ஷு.
அவனை அந்த தூக்கத்தில் எழுப்பி தூக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு மார்னிங் நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான். வர்ஷினிக்கு இதயமே துடிப்பதை நிறுத்தியது போல் இருந்தது. என்ன ஆகாஷ் இப்படி சொல்கிறீங்க? அவன் நடுநிசில முழிச்சிட்டு என்னை தேடுவான்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோனில் கேட்டிருக்கலாம்ல என்று குரலை உயர்த்தி பேசினாள். ஆகாஷ் மெல்ல கண்களை திறந்து அவளை பார்த்தான். வர்ஷு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நான் ஏதோ குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கேயோ தெரியாத இடத்துல விட்டுட்டு வந்தது மாதிரி பேசுகிற. உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட தானே அவன் இருக்கான். அவங்க பார்த்துக்குவாங்கடி. நீ சும்மா தேவையில்லாமல் கற்பனை பண்ணாமல் படு என்று சற்று எரிச்சலுடனே சொன்னான். வர்ஷினிக்கு தூக்கம் என்பது எட்டாக்கனியாக தெரிந்தது. ஏற்கனவே அஸ்வின் இன்று ரூமுக்குள் வந்து மிரட்டிவிட்டு சென்ற அந்த நச்சு வார்த்தைகள் அவளது காதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. உன்னை வாழவும் விடமாட்டேன், சாகவும் விடமாட்டேன் என்று அவன் சொன்னது அவளை பாடாய்படுத்தியது. ஆகாஷிடம் இதை இப்போதே சொல்லிவிடலாமா என்று அவள் நினைத்தாள். ஆனால் ஆகாஷின் சோர்வான முகத்தை பார்த்தபோது அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஒரு பக்கம் விக்கி தப்பித்த பிரச்சனை, மறுபக்கம் ஸ்டேஷன் வழக்குகள் என அவன் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கிறான். இப்போது இதையும் சொல்லி அவனை இன்னும் காயப்படுத்த வேண்டுமா என்று நினைத்து அமைதியாக இருந்தாள். ஆகாஷ் அவளது அமைதியை கண்டு அவளை தன் பக்கம் அணைத்தபடி, வஷு விடுடி, ஒரு நைட் தானே, நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இந்த இருட்டில் பைக்கில் அவனை தூக்கிட்டு வர்றது எவ்வளவு ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியாதா? ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்கோ என்று சமாதானப்படுத்தினான். இருந்தும் வர்ஷினிக்கு மனது ஆறவில்லை. சும்மா இருங்க ஆகாஷ், எனக்கு மகிழ் இல்லாமல் எப்படியோ இருக்குது. நீங்கள் போய் தூங்குங்க. விடிஞ்சதும் அவனை தூக்கிட்டு வரணும். நான் இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் தூங்குறானான்னு கேட்க போகிறேன் என்று ஃபோனை எடுத்தாள். ஆகாஷ் அவளது கையை பிடித்து தடுத்தான். வர்ஷு, அவங்கள தூங்க விடுடி. இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பாரு. எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கொஞ்சம் பொறுமையாக இரு. கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணு. அவன் அவளது தலையை வருடியபடி தொடர்ந்தான். வர்ஷு, கல்யாண வேலைகள் தலைக்கு மேலே இருக்குது. விடிஞ்சதில் இருந்தே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். மகிழ் இங்கே இருந்தால் நீ அவனை பார்த்துக்கிறதுலையே டயர்டாகிடுவ. கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அங்கே பக்கத்தில் பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. அவன் அவங்க கூட விளையாடிட்டு இருப்பான். எப்பவும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கிற பிள்ளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே. ஒருவேளை அவன் அழுது அடம் பிடிச்சா கூட உங்கள் அன்னை காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவான். கவலைப்படாத. ஆகாஷ் அடுத்தடுத்த வேலைகளை பட்டியலிட்டான். நாளைக்கு மார்னிங் ஜுவல்ஸ் எடுக்க போகணும், கட் அவுட் அடிக்க போகணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. படு வர்ஷு என்று சொல்லிவிட்டு அப்படியே உறங்கி போனான். வர்ஷினி வேறு வழி இல்லாமல் மெதுவாக படுத்தாள். ஆனால் அவளது விழிகள் சுவரில் ஊர்ந்து கொண்டிருந்தன. மின் விசிறியின் சத்தம் அவளுக்கு அஸ்வினின் சிரிப்பை போலவே கேட்டது. அறைக்குள் அஸ்வின் நுழைந்து கதவை தாழ்பால் போட்ட அந்த தருணமும் அவனது கண்களில் தெரிந்த அந்த பழிவாங்கும் வெறியும் அவளை உறங்க விடவில்லை. அந்த இருண்ட அறையில் சுவரை வெறித்து பார்த்தபடி ஒரு முடிவற்ற போராட்டத்தை தன் மனதிற்குள் நடத்தி கொண்டிருந்தாள் வர்ஷினி. அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாக வர்ஷினி படுக்கையிலேயே புரண்டு கொண்டிருந்தாள். அவளது மனம் முழுக்க முழுக்க மகிழ்தான் நிறைந்திருந்தான். ஒரு கணம் கூட அவனால் தன் அருகில் இல்லாமல் இருக்க முடியாது என்ற தவிப்பு அவளை உலுக்கியது. ஆவேசமாக ஆகாஷை உலுக்கினாள். ஆகாஷ், ஆகாஷ் எழுந்துருங்க, மகிழை இப்போவே கூட்டிட்டு வரணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் படபடத்தாள். ஆகாஷ் தூக்க கலக்கத்தில் விழித்து பார்த்து, என்ன வர்ஷு, விடியதற்குள்ள இப்படி கத்துற? ஏண்டி ராத்திரியும் தூங்க விடல, பகலையும் தூங்க விட மாட்டேங்கிற? ஐயோ கடவுளே, தெரியாதனமாக அந்த பிள்ளையை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் என்று சலித்து கொண்டான். சரி, கடைக்கு நகை எடுக்க போகும்போது அப்படியே அவனை போய் கூட்டிகிட்டு வரலாமா என்று கேட்டான். வர்ஷினிக்கு ஒரு நிமிடம் கூட பொறுக்கவில்லை. இல்லை ஆகாஷ், எனக்கு இப்போவே மகிழை பார்க்கணும். மகிழ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல என்று அவள் கெஞ்சி கேட்டாள். அவளது இம்சை தாங்க முடியாமல் ஆகாஷ் சரி என்று கிளம்பினான். அம்மா வீட்டை அடைந்ததும் வாசலில் இருந்த மகிழ் குட்டியை ஓடி போய் தூக்கி கொண்டாள். அவனது பிஞ்சு முகத்தில் முத்தங்களை மழையாக பொழிந்தாள். அம்மாவை தேடுனியாடா தங்கம் என்று அவள் உருகி பேசிய போது வர்ஷினியின் அம்மா சிரித்தாள். இவன் எங்கே ஒன்றை தேடினான்? இங்கே அவன் ராஜா மாதிரி சமத்தா விளையாடிட்டு இருந்தான் தெரியுமா? இங்கே பாரு, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் என்றார். பேசினது போதும் வர்ஷு, சீக்கிரம் கிளம்பு, நகை எடுக்க போகணும். ஏற்கனவே துணி எடுக்கும் போதே பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ போகாமல் இருந்தால் வீட்டில் பெரியவங்க தப்பாக நினைப்பாங்க என்றான். வர்ஷினி தன் முகம் சுருக்கி, ஆகாஷ் நான் வரல, எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றாள். ஆகாஷ் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவள் பிடிவாதமாக மறுத்தாள். பின்பு ஆஷாவிற்கு ஃபோன் செய்து,
அண்ணி, எனக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, நகை எடுக்க வரலனா எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்கல்ல என்று கேட்டாள். ஆஷா விஷயத்தை தன் அம்மாவின் காதுகளில் போட்டாள். அத்தை எரிச்சலுடன், சரி, அவள் அங்கே வந்துட்டு என்னத்துக்கு, அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லி இன்னும் 4 பேரை சங்கடப்படுத்துவா, வராமல் இருக்கிறதே நல்லது என்று சொல்ல ஆஷாவும் வர்ஷினியை ஓய்வெடுக்க சொன்னாள். ஆகாஷ் கிளம்பும் முன், நல்லா சமாளிக்கிறடி நீ என்று சொல்லிவிட்டு, சரி, நான் போய் கட் அவுட் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று கிளம்பி சென்றான். ஆகாஷ் சென்றதும் வர்ஷினி தன் பழைய அறைக்குள் நுழைந்தாள். பீரோவை திறந்தபோது அங்கே அவளது பழைய டைரி இருந்தது. அதற்குள் அவளும் சுமதியும் சேர்ந்து எடுத்த அந்த புகைப்படம் அவளது இதயத்தை என்னவோ செய்தது. நினைவுகள் மீண்டும் அந்த கல்லூரி நாட்களுக்குள் அவளை இழுத்து சென்றது. செமஸ்டர் தேர்வுகள் தொடங்கியது. அஸ்வின் வர்ஷினியிடம் தவறாக முயன்று தோற்ற பிறகு அவனுக்கு அவள் மேல் கடும் ஆத்திரம் இருந்தது. வர்ஷினி அவனை தவிர்த்து வந்தாள். ஆனால் விதி அவளை அந்த தேர்வு அறையில் அவன் பக்கத்திலேயே உட்கார வைத்தது. வர்ஷினி குனிந்த தலை நிமிராமல் தேர்வு எழுதி கொண்டிருந்தாள். அப்போது அஸ்வின் மெதுவாக அவளது மேசை மீது ஒரு பென்ட்ரைவை தள்ளிவிட்டான். வர்ஷினி அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க அஸ்வின் உதட்டோரம் ஒரு நச்சு சிரிப்பை உதிர்த்தான். ஒழுங்கு மரியாதையா அதை எடுத்து உன் பையிலவை, இல்லைன்னா நாளைக்கு செமினார் ஹாலில் இருக்க பெரிய ஸ்க்ரீனில் இந்த வீடியோ தான் ஓடும். உன் கௌரவம், உன் குடும்பம் எல்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அஸ்வின் சொன்னபோது வர்ஷினிக்கு தொண்டை வறண்டது. தேர்வு முடிந்ததும் நடுக்கத்துடன் அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்தாள். அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு தன் லேப்டாப்பில் அதை போட்டு பார்த்தாள். வர்ஷினி தன் அறைக்குள் அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியாக வரும் வெளிச்சம் கூட அவளுக்கு ஏனோ ஒரு விதமான பயத்தை தந்தது. கையில் இருந்த அந்த சிறிய பென்ட்ரைவ் ஒரு அணுகுண்டை போல அவளது கைகளை சுட்டது. ஒரு சில நொடிகள் அந்த திரை கருப்பாக இருந்தது. வர்ஷினியின் இதய துடிப்பு அவளது காதுகளிலேயே கேட்டது. திரையில் காட்சிகள் விரியத் தொடங்கின. வர்ஷினி அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அவளது இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. வீடியோவின் முதல் காட்சியிலேயே அந்த பழைய கெஸ்ட் ஹவுஸின் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. வர்ஷினியின் கண்கள் அகல விரிந்தன. திரையில் தெரிவது அவள்தான். ஆனால் அன்று அஸ்வின் அவளிடம் தவறாக நடக்க முயன்றதும் அவள் அவனை தற்காப்பிற்காக அடித்ததும் அந்த வீடியோவில் எங்குமே இல்லை. மாறாக அஸ்வினின் நண்பர்கள் அவளது தாவணியை பிடித்து இழுக்கும் அந்த ஒரு நொடி மட்டும் மிக தந்திரமாக தொடங்குகிறது. வர்ஷினி நிலை குலைந்து தன் மானத்தை காக்க தவிக்கும் அந்த அவலமான காட்சி மெதுவான வேகத்தில் ஓடியது. அடுத்த சில நொடிகளில் சரவணன் உள்ளே நுழைகிறான். ஆனால் வீடியோவில் அவன் எப்படி தெரிகிறான் தெரியுமா? அவன் தன் சட்டையை கழற்றி வர்ஷினியிடம் கொடுக்கும் அந்த தருணம் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக இருப்பது போல எடிட் செய்யப்பட்டிருந்தது. சரவணன் சட்டை இல்லாமல் வர்ஷினி அருகில் நிற்கும் அந்த காட்சி பார்ப்பவர்களுக்கு ஒரு தவறான சித்திரத்தையே கொடுக்கும் வகையில் மிக நேர்த்தியாக எடிட் செய்யப்பட்டிருந்தது. வர்ஷினி தன் வாயை பொத்தி கொண்டு விம்மினாள். கடவுளே, என்ன இது? சரவணன் என் உயிரை காப்பாற்றினான். ஆனால் இந்த வீடியோவில் அவன் என்னை சீரழித்தது போல அல்லவா இருக்கிறது. அந்த வீடியோவின் பின்னணியில் அஸ்வினின் குரல் மெல்லிதாக சிரிப்பது போல கேட்டது. வர்ஷினியின் கற்புக்கும் சரவணனின் கரைபிடியாத நேர்மைக்கும் ஒரே நேரத்தில் அஸ்வின் வைத்த கொள்ளி அது. வர்ஷினிக்கு தலை சுற்றியது. அஸ்வின் அந்த அறையில் நேருக்கு நேர் வந்து அவளை பலவந்தம் செய்யவில்லை. ஆனால் இந்த வீடியோவின் மூலம் அவள் வாழ்நாள் முழுவதும் அவனது காலடியில் கிடக்க வேண்டும் என்று நினைத்தான். இது வெறும் மிரட்டல் இல்லை, இது ஒரு பெண்ணின் ஆன்மாவை சிதைக்கும் வன்முறை. திரையை பார்த்து கொண்டிருந்த வர்ஷினியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து லேப்டாப் கீபோர்டில் விழுந்தது. அந்த வீடியோவின் இறுதியில் அஸ்வின் தோன்றினான். அவன் கேமராவை பார்த்து சிரித்தான். பாத்தியா வர்ஷு, இதுதான் என்னோட பவர். நீ என்னை அடித்ததுக்கு இதுதான் நான் உனக்கு தர பரிசு. காட்சிகள் முடிவடையும் தருணத்தில் அஸ்வினின் முகம் திரையில் பெரிதாக தோன்றியது. அவன் ஒரு சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கையில் ஒரு சிகரெட்டோடு சிரித்து கொண்டிருந்தான். அவனது குரல் அந்த அறை எங்கும் நச்சுக்காற்றை போல பரவியது. பாத்தியா வர்ஷு, எப்படி இருக்கு என்னோட டைரக்ஷன்? அன்னைக்கு அந்த ஓணாம் பையன் சரவணன் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி வந்து சீன் போட்டுட்டு இருந்தான்ல, அடுத்த நாளே எனக்கு அந்த கோவத்துக்கு அவனை போட்டு தள்ளியிருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே சிகரெட் புகையை ஊதினான். அவன் என்ன நினச்சான்? உன்னை வந்து காப்பாற்றிட்டா பெரியவன் ஆயிடலான்னு நினச்சானா? எனக்கு அப்போவே அவன் மேலே செம்ம காண்டு. அந்த நேரத்தில் நான் நினச்சிருந்தா அவன் மேலே கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ளியிருக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சால் தேவையில்லாமல் என் மேலேயும் கேஸ் வரும். அதுக்கு தான் இந்த ஐடியா. அவன் கேமராவை பார்த்து ஒரு இழிவான புன்னகையை உதிர்த்தான். இப்போ சொல்லு வர்ஷு, நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? உன்னால் முடிஞ்சா கொடுத்து பாரேண்டி.
நீ கொடுக்குற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் உனக்கும் அந்த ஓனாம் பையன் சரவணனுக்கும் எதிராக தான் திரும்பும். போலீஸ்காரங்க இந்த வீடியோவை பார்த்தா முதல்ல அந்த சரவணனை தான் தூக்கி உள்ளே போடுவாங்க. தன் காதலியோடு தனிமையில் இருந்தபோது குறுக்கே வந்த அஸ்வினை தாக்கினான். கேஸ் அப்படியே தலைகீழாக மாறும். அவன் ஜெயிலில் கம்பி எண்ணுவான், நான் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருப்பேன். அவனது குரலில் இருந்த வஞ்சகம் வர்ஷினியின் நரம்புகளை உடைத்தது. வர்ஷினி, உன்னால் என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒழுங்கா என் ஆசைக்கு நீ சம்மதிச்சிருந்தனா வாழ்க்கை ஃபுல்லாக நீ மகாராணி மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அஸ்வினோட ஆசை நாயகியாக நீ நினச்சதெல்லாம் உனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணின? தேவையில்லாமல் என்ன பகைச்சிக்கிட்ட. ஒரு பொம்பளை பிள்ளை என்னை அடிச்சிட்டு போகிறதா? அந்த அவமானம் எனக்கு இன்னும் ஆறலடி. அவன் தன் கையில் இருந்த சிகரெட்டை அணைத்துவிட்டு இன்னும் நெருக்கமாக வந்து பேசினான். இனிமே வரப்போகிற விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். உன்னோட கௌரவம், உன்னை காப்பாற்றின அந்த சரவணனோட கௌரவம் எல்லாம் என் கைக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோவோட காப்பி இன்னும் பல இடத்துல இருக்குது. நீ எப்போ வாழை ஆட்டினாலும் இது சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகும். அப்புறம் உங்கள் ஊரில் நீ தள்ள நிமிர்ந்து நடக்க முடியாது, யோசிச்சிக்க. இது ஆரம்பம்தான் வர்ஷு. இனிமே தான் அஸ்வினோட அசல் ஆட்டத்தை பார்க்க போகிற. வீடியோ முடிந்து திரை கருப்பாக மாறியது. ஆனால் அஸ்வினின் அந்த சிரிப்பு மட்டும் வர்ஷினியின் காதுகளில் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. வர்ஷினி அப்படியே லேப்டாப்பை மூடிவிட்டு மெத்தையில் சரிந்தாள். அன்று அஸ்வின் வீசிய அந்த வலை இன்று வரை அவளை துரத்துகிறது. இருண்ட அறைக்குள் வர்ஷினி தனிமையில் இருந்தாள். ஜன்னல் திரைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சூரியனைப் போலவே அவளது வாழ்க்கையும் மங்கத் தொடங்கியிருந்தது. கையிலிருந்த போன் திடீரென அதிர்ந்தபோது அவள் ஒரு கணம் திடுக்கிட்டாள். திரையில் ஆகாஷ் என்ற பெயர் மின்னியது. 3 முறை அவள் எடுக்காததால் வந்த மிஸ்டுகால் அறிவிப்புகள் அவளது பதற்றத்தை அதிகரித்தன. நடுங்கும் விரல்களால் போனை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ ஆகாஷ். என்ன வர்ஷினி, என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை தடவை கால் பண்ணுறது? என்ன ஆச்சு உனக்கு? ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி எதை பற்றி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க என்று ஆகாஷின் குரல் சற்று அதிகாரமாகவும் ஆழ்ந்த சந்தேகத்தோடும் ஒலித்தது. வர்ஷினி தன் குரலை சமன்படுத்தி கொண்டு, இல்லை ஆகாஷ், சும்மா டயர்டாக இருக்குன்னு படுத்தேன், அப்படியே கண்ணை ஏந்துட்டேன் என்று மிக சாதாரணமாக போய் சொன்னாள். ஆனால் அவளது இதயம் துரிதமாக துடித்து கொண்டிருந்தது. நல்லா சமாளிக்கிற வர்ஷு. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கத்தான் கால் பண்ணேன். அன்னைக்கு அஸ்வின் ஒரு கொலை பண்ணான்னு சந்தேகமாக இருக்கு சொன்னியே, அந்த டெத்தோட போஸ்ட்மார்ட்டம் எங்கே நடந்துச்சு? கோட்டார் ஜிஹெச்சில் தானே? வர்ஷினி கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. உடனேயே ஆமாம் ஆகாஷ், அங்கே தான் நடந்துச்சு. ஏன் இப்போ இதை கேட்குறீங்க? வர்ஷு, அந்த டைமில் அவங்க முகத்தை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? அதாவது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம். வர்ஷினி மெதுவாக மூச்சு விட்டாள். இல்லை ஆகாஷ், ஏற்கனவே முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு டேமேஜ் ஆகியிருந்தது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுமே மொத்தமாக வெள்ளை துணியால் கவர் பண்ணித்தான் வெளியே கொண்டு வந்தாங்க. முகம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. அதனால் யாருமே பார்க்கல. ஏன் ஆகாஷ், இப்போ எதுக்கு திடீர்னு அதை பற்றி விசாரிக்கிறீங்க? நீங்கள் கட் அவுட் அடிக்க கொடுக்க போகிறதா தானே சொன்னீங்க? இல்லை வர்ஷு, கட் அவுட் கொடுக்க இந்த வழியாக தான் வந்தேன். அப்போ அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் கோட்டார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த கேஸ் ஃபைலை பார்த்துக்கிட்டு, அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அங்கேயும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு உனக்கு கால் பண்ணேன். எனக்கு அந்த சம்பவத்தில் ஏதோ இடிக்கிற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி ஸ்டேஷனில் இருந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு உண்மையை மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. அந்த ஃபைலில் இருக்கிற தகவலுக்கும் அப்போ நடந்ததாக சொல்லப்படுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. கூடிய சீக்கிரமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன உண்மையை மறைக்கிறாங்க, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். சரி வர்ஷு, கோட்டார் தானான்னு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் உனக்கு கால் பண்ணேன். ஃபோனை வைக்கிறேன் என்று சொல்லி இணைப்பை துண்டித்தான். வர்ஷினி ஃபோனை இறக்கி வைத்துவிட்டு கட்டிலில் அப்படியே அமர்ந்தாள். அவளது கண்கள் மீண்டும் நீரால் நிறைந்தன. அவளது நினைவுகள் மீண்டும் அந்த கல்லூரி காலத்தின் கசப்பான பக்கங்களுக்கு தாவின. அவள் பென்டிரைவில் பார்த்த காட்சிகளை வைத்து அஸ்வின் அவளை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தான். வர்ஷினி சரவணனிடம் இதை பற்றி சொன்னபோது, பயப்படாத வர்ஷு, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதோட அவன் 3rd இயர் முடிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் வேற பொண்ணை பார்த்துட்டு இதை மறந்துடுவான். அது வரைக்கும் நீ எப்படியாவது அவன் கண்ணில் படாமல் இருந்தால் போதும் என்று சமாதானம் கூறினான். ஆனால் ஒரே கல்லூரியில் அது சாத்தியமில்லை. விதி அஸ்வினையும் வர்ஷினியையும் அடிக்கடி சந்திக்க வைத்தது.
ஆனால் அஸ்வின் வர்ஷினியை பார்க்கும்போது வர்ஷினியின் கண்களில் பழைய திமிர் இல்லை. அஸ்வினை பார்த்தாலே பயந்து நடுங்க ஆரம்பித்தாள். அவன் அந்த பயத்தை ரசிக்க ஆரம்பித்ததால் வேண்டுமென்றே அவள் முன்னால் நின்று ஏதாவது கஞ்சாடைகளை காட்டியோ அல்லது ஏதாவது சொல்லியோ அவளை பயப்பட வைத்து ரசித்து கொண்டிருப்பான். ஒரு பெண்ணின் உடலை அனுபவிப்பதை விட இந்த பயம் அவனுக்கு வித்தியாசமான ஒரு போதையை கொடுத்தது. 2 மாதங்கள் கழித்து அன்று கல்லூரி வளாகமே ஒரு போர்க்களத்தைப் போல காட்சியளித்தது. லண்டனை சேர்ந்த ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூவுக்காக வந்திருந்தது. 1ஆம் ஆண்டு மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த ஒரு வேலைக்காக கல்லூரியின் மாணவர்கள் அத்தனை பேரும் தவம் கிடந்தனர். குறிப்பாக வர்ஷினியின் தோழி சுமதிக்கு அந்த வேலை ஒரு உயிராதாரமான விஷயம். வர்ஷு, இந்த வேலை மட்டும் கிடைச்சா என் குடும்பத்தோட கஷ்டமே தீந்துரும்டி. வேலை பார்த்துக்கிட்டே மேற்படிப்பு படிக்கலாம், சம்பளமும் அதிகம் என்று சுமதி அடிக்கடி சொல்லுவாள். ஆனால் அந்த நிறுவனம் கல்லூரியிலிருந்து ஒருவரை மட்டுமே தேர்வு செய்ய போவதாக அறிவித்தது. அந்த ஒரு இடத்திற்காக சுமதியும் அஸ்வினும் நேருக்கு நேர் மோதினர். அஸ்வினிடம் திறமை இருந்தது, ஆனால் ஒழுக்கம் இல்லை. அவனது முந்தைய செமஸ்டர்களில் ஏகப்பட்ட அரியர்ஸ் இருந்தன. ஆனால் நேர்முக தேர்வின் போது அவன் ஒரு போலியான மதிப்பெண் பட்டியலை காட்டி அனைவரையும் ஏமாற்றிவிட்டான். இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் அஸ்வின் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சுமதி அறைக்குள் சென்று விம்மி விம்மி அழுதாள். வர்ஷினியால் அவளது தோழியின் கண்ணீரை பார்க்க முடியவில்லை. அவளுக்கு அந்த அஸ்வினின் ஏமாற்று வேலை ஏற்கனவே தெரிந்திருந்தது. வர்ஷினி துணிச்சலாக அந்த நிறுவனத்தின் மேலாளரிடம் சென்றாள். சார், அஸ்வின் காட்டின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் போய் அவனுக்கு 8 அரியர்ஸ் இருக்கு. இதோ பாருங்க அவனோட ஒரிஜினல் மார்க் ஷீட் என்று ஆதாரங்களை மேசையில் அடுக்கினாள். நிறுவனம் மீண்டும் சரி பார்த்தது. அஸ்வின் கையும் களவுமாக பிடிபட்டான். அவன் உடனடியாக அந்த வேலை பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டான். அவனுக்கு பின்னால் அதிக மதிப்பெண் பெற்றிருந்த சுமதிக்கு அந்த வேலை தேடி வந்தது. சுமதி சந்தோஷத்தில் துள்ளினாள். வர்ஷினியை தூக்கி வைத்து கொண்டாடினாள். ஆனால் அங்கே ஒரு இருண்ட மூலையில் அஸ்வினின் ஈகோ தீயாக பற்றி எரிந்தது. எல்லாத்தையும் கெடுத்துட்டா. யாராவது இவகிட்ட கேட்டாங்களா? நான் எப்படியாவது சமாளித்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருப்பேனே. இந்த வர்ஷினி என் வாழ்க்கையிலேயே மண்ணள்ளி போட்டுட்டா என்று சுவரில் ஓங்கி குத்தினான். அவனது கையில் இரத்தம் கசிந்தது. ஆனால் மனதின் வஞ்சகம் அதைவிட அதிகமாக கசிந்தது. அஸ்வின் வீட்டுக்கு சென்றபோது அவனது தங்கை அகிலா மிகுந்த உற்சாகத்தோடு ஓடி வந்தாள். அண்ணா, லண்டன் கம்பெனியில் உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்களாமே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டேன் அண்ணா. என்னோட அண்ணன் பெரிய ஆஃபீஸர் ஆக போகிறார்னு எவ்வளவு பெருமையாக இருந்துச்சு தெரியுமா என்று குதித்தாள். அஸ்வின் தலை குனிந்து நின்றான். இல்லை அகிலா, நான் செலக்ட் ஆகலை என்றான். அகிலாவின் முகம் சட்டென்று மாறியது. என்னண்ணா இப்படி சொல்கிற? அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு போனேன். செலக்ட் ஆகிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லையா? இதுக்காக இவ்வளோ சீன் போட்ட என்று அவள் யதார்த்தமாக சொன்னது அஸ்வினின் ஆத்திரத்தை தூண்டியது. அவனது அம்மாவும் லேசாக கிண்டல் செய்ய அஸ்வின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். இரவு உணவுக்காக அவனை அழைக்க சென்றபோது அறைக்குள் இருந்த காட்சி அனைவரையும் அதிர வைத்தது. அஸ்வின் தரையில் விழுந்து கிடந்தான். அவனது வாயில் நுரை தள்ளி இருந்தது. அஸ்வின், அஸ்வின் என்று கதறிக்கொண்டே அவனை தூக்கி மருத்துவமனைக்கு ஓடினார்கள். அவன் பாய்சன் சாப்பிட்ருக்கான் என்று டாக்டர் சொன்னபோது அகிலா தன் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல துடித்தாள். என் கிண்டல் பேச்சால தான் அண்ணன் இப்படி செஞ்சிட்டாரோ என்று அவள் குற்ற உணர்ச்சியில் தவித்தாள். ஆனால் இது அனைத்துமே அஸ்வினின் ஒரு மாஸ்டர் பிளான். அவன் நிஜமாகவே உயிருக்கு ஆபத்தான விஷத்தை சாப்பிடவில்லை. தற்கொலை செய்து கொண்டது போல ஒரு நாடகத்தை ஆடினான். ஹாஸ்பிட்டலில் கண் விழித்த அஸ்வினிடம் அகிலா அழுது கொண்டே கெஞ்சினாள். அண்ணா, என்னை மன்னிச்சிடு அண்ணா, நான் தெரியாமல் விளையாட்டாக பேசினேன். அஸ்வின் அவளது கையை பிடித்து கொண்டு நயவஞ்சகமான குரலில் பேசினான். இல்லை அகிலா, என்னோட தற்கொலைக்கு காரணம் நீ இல்லை, அந்த வர்ஷினி. அவள் தான் என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டா. நான் லண்டன் போயிருந்தா நம்ம குடும்பமே கௌரவமாக இருந்திருக்கோம். ஆனால் அவளோட தோழிக்காக என்னை ஒரு ஏமாற்றுக்காரனா எல்லார் முன்னாடியே நிறுத்திட்டா. அவன் இத்துடன் நிறுத்தவில்லை. தன் ஃபோனை எடுத்து அகிலாவிடம் சில புகைப்படங்களை காட்டினாள். வர்ஷினியும் அஸ்வினும் முன்பு சாதாரணமாக பழகிய தருணங்களை அஸ்வின் மிக தவறான கோணத்தில் எடிட் செய்து வைத்திருந்தான். வர்ஷினி அவனுக்கு மருந்து போடுவது, அவன் அவளை முத்தமிடுவது போலவும் இருந்த அந்த புகைப்படங்களை கண்ட அகிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அண்ணா, என்னண்ணா இது? நீயும் அவளும்? ஆமாம் அகிலா, நான் அவளை சின்சியராக காதலிச்சேன்.
ஆனால் அவள் என்னை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கா. அவள் சிரிக்கிறத என்னால் பார்க்க முடியல அகிலா. அதான் சாகலான்னு முடிவு பண்ணினேன் என்று அஸ்வின் போட்ட முதலை கண்ணீரில் அகிலா அப்படியே விழுந்தாள். இப்போ கூட நான் நினச்சிருந்தா இந்த ஃபோட்டோஸை வச்சு அவளை பழிவாங்க முடியும். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லை அகிலா என்று அருமையாக நடித்தான். அகிலாவின் மனதில் வர்ஷினி மேல் ஒரு கொடூரமான பழிவாங்கும் உணர்வு விதைக்கப்பட்டது. அண்ணா, நீ கவலைப்படாத, அந்த பொண்ணை நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன். அந்த ஃபோட்டோஸை எங்கிட்ட கொடுங்க அண்ணா, நான் பத்திரமா வச்சுருக்கேன். இப்போவே இந்த ஃபோட்டோஸை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணினா அவளுக்கு வலிக்காது. நான் அவளை ஃபுல்லாக வாஷ் பண்ணுவேன் அண்ணா. சரியான காலம் வரும்போது இந்த ஃபோட்டோஸ் அவளோட வாழ்க்கையில் விளையாடும். அவள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் போதும். அவளை உன்னோட காலடியில் கொண்டு வந்து மண்டியிட வைப்பேன், இது சத்தியம் என்று அகிலா அன்று சபதம் எடுத்தாள். அந்த சபதத்தின் தொடர்ச்சிதான் இன்று வர்ஷினியின் குடும்பத்தில் நுழைந்து அகிலா செய்ய துடிக்கும் அழிவு வேலைகள். டைரியில் இருந்த சுமதியின் போட்டோவை வர்ஷினி விரல்களால் தடவினாள். அவளது கைகள் நடுங்கியது, கண்கள் நீரில் மூழ்கியது. அன்று ஆகாஷுடன் பைக்கில் சென்றபோது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வர்ஷினியை பார்த்து நீதான் அவளை கொன்றாய் என்று கத்திய அந்த ஒரு நொடியில் வர்ஷினி ஏன் அப்படி நிலைகுலைந்து பயந்தாள் என்பதன் பின்னணியில் ஒரு இரத்த சரித்திரமே மறைந்து கிடக்கிறது. காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூவில் அஸ்வினின் ஏமாற்று வேலைகளை ஆதாரத்துடன் வர்ஷினி வெளிப்படுத்திய பிறகு அஸ்வினின் லண்டன் கனவு சுக்கு நூறாக உடைந்தது. அவன் தற்கொலை நாடகத்தை ஆடி மருத்துவமனையிலிருந்து திரும்பிய போது அவனது பார்வையில் தெரிந்த அந்த வக்ரம் யாருக்கும் புரியவில்லை. மீண்டும் கல்லூரிக்கு வந்த அஸ்வின் சுமதியையும் வர்ஷினியையும் கழுகை போல நோட்டமிட்டான். ஆனால் வெளியே யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்று அந்த துர்தர்ஷவசமான காலை சுமதியை லண்டனுக்கு வழி அனுப்பி வைக்க வேண்டிய நாள். கல்லூரி வளாகமே ஒருபுறம் உற்சாகமாகவும் இன்னொரு புறம் பிரிய போகும் சோகத்திலும் இருந்தது. வர்ஷினி காலையிலேயே கல்லூரிக்கு வந்துவிட்டாள். தன் தோழி சுமதிக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள். சுமதி, லண்டன் போனதும் என்னை தவிக்க விட்டுறாத, அடிக்கடி ஃபோன் பண்ணு, மெயில் பண்ணு என்று வர்ஷினி சொன்னபோது சுமதி அவளை கட்டி கொண்டாள். கண்டிப்பாக வர்ஷு, எனக்காக நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று சொன்னபோது அவளது கண்களில் தெரிந்த அந்த நம்பிக்கையும் கனவும் தான் வர்ஷினிக்கு இப்போதும் முள்ளாக குத்துகிறது. சரியாக 10 மணி இருக்கும். சுமதி கிளம்புவதற்கு இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. ஆனால் திடீரென்று சுமதியை காணவில்லை. வர்ஷினிக்குள்ளே ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. சுமதி எங்கே போயிருப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் வந்துடுமே என்று அங்குமிங்கும் ஓடினாள். திடீரென்று அந்த அமைதியான கல்லூரி வளாகத்தை ஒரு கோரமான மரண ஓலம் கிழித்தது. சரவணன் அழுது கொண்டே ஓடி வந்தான். அவனது கண்கள் பிதுங்கி தெரிந்தன. உடல் நடுக்கத்தில் ஆடியது. வர்ஷு, வர்ஷு, சுமதி, அவ 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 காலேஜ் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாடி, இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறா என்று அவன் கதறிய போது வர்ஷினியின் உலகம் அந்த இடத்திலேயே உறைந்து போனது. வர்ஷினி பித்து பிடித்தவள் போல ஓடினாள். அந்த பழைய லைப்ரரி கட்டிடத்தின் பின்புறம் சுமதி சிதைந்த மலராக கிடந்தாள். அவளது வெள்ளை சுடிதார் இரத்தத்தால் சிவப்பாக மாறியிருந்தது. வர்ஷினி அவளது உடலை தொடக்கூட துணிவின்றி, சுமதி எழுந்துடி, ப்ளீஸ் எழுந்துரு, இப்போ உனக்கு லண்டன் போக ஃப்ளைட் இருக்குடி, எழும்பி வாடி என்று கதறினாள். ஆனால் சுமதியின் கண்கள் நிலையற்று வானத்தை பார்த்தபடி உறைந்து கிடந்தன. அங்கு வந்த போலீஸ் சுமதியின் கைப்பைக்குள் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்தனர். அது சுமதியின் தற்கொலை கடிதம் என்று சொல்லப்பட்டது. எனக்கு வாழ பிடிக்கவில்லை, என் மரணத்திற்கு யாரும் காரணமல்ல என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. வர்ஷினிக்கு மூச்சு அடைத்தது. இல்லை, இது சுமதியோட கையெழுத்தே இல்லை. அவள் எவ்வளவு சந்தோஷமா லண்டன் கிளம்பினவ, அவ ஏன் சாகணும் என்று போலீசாரிடம் வாதாடினாள். ஆனால் அங்கே அஸ்வின் நின்றிருந்த விதம் அவளை நடுங்க வைத்தது. அவன் தூரத்தில் நின்று கொண்டு தன் நண்பர்களுடன் ஒரு மரத்தடியில் சாதாரணமாக சிரித்து பேசி கொண்டிருந்தான். அவனது அந்த ஒரு பார்வை வர்ஷினியை தைத்தது. உன் தோழிக்கு வேலை வாங்கி கொடுத்தாயல்லவா, இப்போது அவளது உயிரையே எடுத்துவிட்டேன் என்று அந்த பார்வை சொன்னது. அஸ்வின் தான் அவளை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு அதை தற்கொலையாக சித்தரித்து விட்டான் என்று வர்ஷினி நினைத்தாள். ஆனால் அதிகார பலம் கொண்ட அவனுக்கு எதிராக அவளிடம் எந்த ஆதாரமும் இல்லை. சுமதியின் பெற்றோர் ஓடி வந்தனர். பெற்ற ஒரே மகளை பறிகொடுத்த அந்த பெற்றோரின் கதறல் அங்கிருந்த கல்லையும் கரைய செய்தது. சுமதியின் தந்தை மகளின் உடலை பார்த்த அடுத்த கணமே அந்த அதிர்ச்சியில் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. அவர் அங்கிருந்த ஒவ்வொரு பெண்ணையும் பிடித்து உலுக்கினார். நீதான் என் மகளை கொன்னியா, என் மகளை திருப்பி கொடு, நீதான் கொன்னியா என்று கத்த ஆரம்பித்தார். வர்ஷினியின் அருகில் வந்த அவர்
அவளது தோள்களை பலமாக பிடித்து உலுக்கி, நீதானே அவளை கொன்னுட்ட என்று சொல்லியது வர்ஷினியின் ஆன்மாவையே கிழித்தது. நான் தான் அஸ்வினின் ரகசியத்தை உடைத்தேன். அதனால்தான் அவன் சுமதியை பழிவாங்கினான் என்ற குற்ற உணர்ச்சி அவளது கழுத்தை நெரித்தது. வர்ஷினி அங்கேயே மயங்கி விழுந்தாள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வர்ஷினி சுய நினைவிற்கு வர 3 நாட்கள் ஆனது. அன்று மருத்துவமனையில் அவள் அழுத அந்த அழுகை இன்று வரை ஓயவில்லை. மீண்டும் இப்போது வர்ஷினி தன் அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அன்று அந்த சாலையோர மனிதன் கத்திய நீதானே கொன்ன என்ற வார்த்தைகள் சுமதியின் அப்பாவின் குரலாகவே வர்ஷினிக்கு கேட்டது. அஸ்வின் செய்த ஒரு கொலையால் ஒரு குடும்பமே சிதைந்து போனதை நேரில் பார்த்த சாட்சி அவள். இன்று அதே அஸ்வின் தன் கண்முன்னே மீண்டும் நிற்கிறான். சுமதி மரணத்தை எப்படி தற்கொலை என்று நம்ப வைத்தானோ அதே போல தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிக்கப் போகிறானோ என்ற அச்சம் அவளை உலுக்கியது. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு என்னால் சுமதியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு என்று கதறியபடி வர்ஷினி சுவரை வெறித்து பார்த்தாள். அஸ்வினின் அந்த பழைய கொலையும் ஆகாஷ் இப்போது தேடத் தொடங்கியிருக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வர்ஷினியின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து சென்றன. மறுபுறம் கட்டவுட் வேலைகளை முடித்துவிட்டு ஆகாஷ் நேராக நகைக்கடைக்கு சென்றான். அங்கே வசந்த், அகிலா, அஸ்வின் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் நகைகளை தேர்வு செய்து கொண்டிருந்தனர். ஆகாஷ் உள்ளே நுழைந்ததை கண்ட அஸ்வின் தனது வேட்டையை தொடங்க இதுவே சரியான தருணம் என்று முடிவு செய்தான். என்ன சார், உங்கள் ஒய்ஃப் வர்ஷினியை காணோம், அவங்க வராமல் எப்படி நகை எடுக்கிறது என்று அஸ்வின் மிக சாதாரணமாக கேட்பது போல கேட்டு வம்பு இழுத்தான். ஆகாஷ் அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல், அவளுக்கு உடம்பு முடியல, அதான் வரல என்று சொல்லிவிட்டு நகர்ந்து போக பார்த்தான். ஆனால் அஸ்வின் எப்பேற்பட்ட தந்திரக்காரன்! ஒரு மனிதனின் நடையை வைத்தும் பார்வையை வைத்தும் அவர்களது மனநிலையை கணிப்பதில் அவன் கில்லாடி. சில நாட்களுக்கு முன் அறைக்குள் வர்ஷினி தன்னிடம் காட்டிய அந்த கோபமும் இன்று ஆகாஷ் தன்னிடம் காட்டும் இந்த அலட்சியமும் அவனது கண்களில் மின்னும் அந்த துப்பறிவும் அதிகாரியின் கூர்மையும் அவனுக்கு ஏதோ உண்மை தெரிந்துவிட்டது என்பதை அஸ்வினுக்கு புரிய வைத்தது. அஸ்வின் வேண்டுமென்றே ஆகாஷின் வழிமறித்து நின்றான். என்ன சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இப்படி போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? போலீஸ்னா என்ன வேணா செய்யலாமா என்று சத்தமாக வம்பு இழுத்தான். ஆகாஷ் நின்றான். அவனது பொறுமை எல்லை தாண்டியது. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அஸ்வின். அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நீ வேணும் தான் என் ஒய்ஃப் வர்ஷினியை தள்ளுனன்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து எதுக்கு வம்பு இழுக்கிற? உனக்கு என்னத்தான் வேணும் என்று கர்ஜித்தான். அஸ்வின் சிரித்தான். அது சாரே, ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியை வம்பு இழுக்கிறது ஒரு ஜாலி. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரையே வம்பு இழுக்கிறது செம்ம ஜாலி. அதான் ட்ரை பண்ணுறேன். ஆகாஷின் கண்கள் சிவந்தன. அஸ்வின் விடவில்லை. இன்னும் ஒருபடி மேலே சென்றான். வஷு எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் என்ன சொன்னாலும் அவள் பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்லி அவளை நல்லவனும் என்ன ஒரு கெட்டவனும் சொல்லியிருப்பா. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லவா? அஸ்வின் ஆகாஷின் அருகில் வந்து சுற்றி இருப்பவர்களுக்கு கேட்காதபடி மெல்லிய குரலில் சொன்னான். அந்த பொண்ணு வஷுக்கு காலேஜ் டைம்லேருந்தே என் மேலே ஒரே கண்ணு சார். என் பின்னாடியே சுத்துச்சு, என்ன காதலிச்சு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவது திருந்தி இருக்குன்னு பார்த்தா இப்போவும் அந்த பொண்ணு என் மேலே தான் ஆசை வச்சிருக்கு. ஆகாஷுக்கு ரத்தம் கொதித்தது. டேய் பொறுக்கி என்று கத்தியவன் பொது இடம் என்று கூட பார்க்காமல் அஸ்வினின் சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு அறை விட்டான். சடார் என்ற சத்தம் அந்த நகைக்கடையை அதிரும்படி கேட்டது. சத்தம் கேட்டு வசந்த், அகிலா மற்றும் ஆகாஷின் அம்மா அனைவரும் ஓடி வந்தனர். வசந்த் பதறி போய், அண்ணா என்ன பண்ணுறீங்க, விடுங்க அண்ணா என்று இருவரையும் விலக்கினான். அகிலா ஆவேசமானாள். என் அண்ணன் மேலேயே கையை வச்சிட்டீங்களா? போலீஸ் அதிகாரம் இருந்தால் என்ன வேணா பண்ணுவீங்களா? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது என்று கத்தினாள். வசந்த் கெஞ்சினான். அகி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு, என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். என்ன நடந்தா என்ன வசந்த்? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அண்ணனை இப்படி அவமானப்படுத்துகிறார் உங்கள் அண்ணன், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எப்படி நடத்துவார் என்று அகிலா விஷத்தை கக்கினாள். அஸ்வின் இப்போது ஆகாஷின் காதுக்கு மிக அருகில் சென்று ரகசியமாக சொன்னான். டேய், 2 நாளைக்கு முன்னாடி கூட நானும் உன் பொண்டாட்டியும் உன்னோட ரூமில் தனியாக இருந்தோண்டா. ஆகாஷால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் அஸ்வினின் கன்னத்தில் ஒரு பலமான அடி விழுந்தது. அப்போது ஆகாஷின் அம்மா ஓடி வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆகாஷின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என்னடா பண்ற? முதல்ல மன்னிப்பு கேளுடா, எதுக்கு இப்படி நடந்துக்கிற என்று கத்தினார். அம்மா,
இவன் வர்ஷினியை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா என்று ஆகாஷ் வாயை திறப்பதற்குள் அஸ்வின் முந்திக் கொண்டான். அஸ்வின் ஒரு அடிபட்ட பாம்பை போல நடித்து, இல்லை அத்தை, அன்னைக்கு துணி எடுக்கும்போது டவுட் இருந்துன்னு சொன்னனே, அதை வர்ஷினி ரூமுக்குள்ளே போய் கேட்டேன்னு சொன்னேன். அதை ஆகாஷ் சார் தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன அடிக்கிறார் என்று மிகவும் நல்லவன் போல கை கட்டி கொண்டு சொன்னான். அம்மாவுக்கு உண்மை தெரியாததால், ஆமாடா, அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ளே பேசிட்டு தான் இருந்தாங்க, அதுக்கு ஏன் இப்படி பண்ணுற என்று அவர் சொன்ன வார்த்தை ஆகாஷின் இதயத்தில் ஒரு மின்னலாய் இறங்கியது. அஸ்வின் அந்த நொடி நக்கலாக சிரித்தான். அந்த சிரிப்பு ஆகாஷை இகழ்வது போல் இருந்தது. ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். வர்ஷினி ரூமுக்குள் இவன் வந்ததை ஏன் என்னிட்ட சொல்லலை, இவன் பேசினதை ஏன் மறைச்சா என்ற கேள்வி அவனது மனதில் முதல் முறையாக ஒரு சந்தேக விதையை தூவியது. வர்ஷினி எல்லாவற்றையும் சொல்லிவிடுவாள் என்று நம்பிய ஆகாஷுக்கு அவள் இதை மறைத்தது பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அகிலா அங்கிருந்து கோபமாக வெளியேறினாள். வசந்த் அவளை சமாதானப்படுத்த ஓடினான். அஸ்வின் தனது திட்டத்தின் முதல் வெற்றியை நகைக்கடையிலேயே கொண்டாடினான். அகிலா அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே வர்ஷினியின் வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கிவிட்டது. ஆகாஷின் மனதில் விழுந்த சந்தேக விதை மரமாக முளைக்குமா, இல்லை முளையிலேயே கருகுமா?